ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் விளாக். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஹம்பி வீடியோக்கள்ல ராயல் என்க்ளோசர் சொல்லப்படுற ராஜா வாழ்ந்த அந்த அரண்மனையை ஒட்டி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் வந்து ராஜாக்குன்னே, இப்போ நம்ம வீடுனா வீட்டை சுற்றி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ராஜாவோட அரண்மனை, அதை சுத்தி இருக்கக்கூடிய ராஜா ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்காக அமைக்கப்பட்ட ராயல் என்க்ளோசர் சொல்லப்படுற அந்த பகுதியில இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து சில இடங்களை வந்து பார்த்திருப்போம். நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே வீடியோல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நிறைய இடங்கள் வந்து டேமேஜ் ஆகி தான் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் மட்டும் தான் எஞ்சி இருக்கும். ஆனா அகழ்வாராய்ச்சியாளர்களால அறியப்பட்ட இடங்கள் சொல்லிட்டு சில பகுதிகளுக்கு நேம் போர்டு எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுல ஒன்றுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டேஜ் அப்படிங்கிறது டெம்பரரியான ஸ்டேஜ் வந்து போடுவாங்க. இல்லைன்னா சில இடங்கள்ல வந்து மண்டபத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் பெரும்பாலும் காங்கிரீட்டால அமைக்கப்பட்ட ஸ்டேஜ் தான். ஆனா இது வந்து விஜயநகர எம்பையர் காலத்துல முழுக்க முழுக்க கருங்கல்லாலே கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ். மகா நவமி தீபா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நேம் போர்ட்ல. இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ராயல் என்க்ளோசர் அழைக்கப்படுற அரண்மனையை சுற்றி உள்ள அந்த பகுதிக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலும் அரசர், அவருக்கு சம்பந்தப்பட்ட அந்த உறவினர்கள், அதுக்கப்புறம் வேற்று மன்னர்களோட அவங்களோட உறவினர்கள், அதுக்கப்புறம் அந்த அரசவையில இருக்கக்கூடிய மந்திரிகள், அதாவது பெரிய பதவியில இருக்கவங்க, அவங்க மட்டும் வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சிகளை பாக்குறதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து மேல ஏறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட்ல இருந்தே சின்னதா வந்து டபுள் சைட்லயும் லெஃப்ட் ரைட் சைட்ல வந்து ஸ்டெப்ஸ்கள் அமைச்சு அப்படியே உள்ள இருந்தே ஸ்டேஜுக்கு கீழ்ப்பகுதியில இருந்தே நம்ம மேலே ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டேஜுக்கு மேல நின்னு பார்த்தா அப்படியே இந்த ராயல் என்க்ளோசர் சொல்லக்கூடிய அரண்மனை சேர்ந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா பார்க்கலாம். அவ்வளவு உயரமான ஸ்டேஜ் தான் இது. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பில்லர்ஸ் இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து நல்லாவே தெரியும். மேற்கூரை அமைப்பு வந்து இந்த பில்லர்ஸ்ல இருந்து எழுப்பப்பட்டிருக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த பில்லர்ஸோட பகுதிகள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ்ல ஏறதுக்கு வந்து வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் இல்ல, கிரவுண்ட்ல இருந்து டியூப்ளக்ஸ் மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு டியூப்ளக்ஸ் மாதிரி அமைக்கப்பட்ட இடங்கள் லெஃப்ட் ரைட் சைட்ல இருக்குன்னு பார்த்திருப்போம். அதுதான் இது. இது வந்து பெரும்பாலும் ராஜாக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கலாம். வேலை பார்க்கறவங்க, அங்க ஸ்டேஜ்ல அமர்ந்திருக்கவங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பகுதியா கூட இருக்கலாம். இந்த ஸ்டேஜ சுத்தியுமே பாத்தீங்கன்னா ராஜாவை வந்து வரவேற்கிற மாதிரி யானைப்படை, குதிரைப்படை, நடனமாடும் பெண்கள், அதுக்கப்புறம் வாத்தியங்கள் கொண்ட ஆட்கள் அப்படின்னு அவங்களோட சிற்பங்கள் வந்து கோர்வையா வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பை ஹசரராமர் கோயிலோட அந்த காம்பவுண்ட் சுவர்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இப்ப லெவல் 0ல வந்து பேஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கு மேல லெவல் 1ல வந்து கொஞ்சம் மந்திரிகளோ இல்லைன்னா சில நம்மளுக்கு வந்து இதுன்னு சொல்லுவாங்க, காவலாளிகள் சொல்லுவாங்களா, அவங்க நிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி சில பகுதிகள் இருக்கும். அதுக்கடுத்த லெவல் 2ல வந்து அதுல கொஞ்சம் பேர் உட்கார மாதிரி செட்டப் அமைச்சிருப்பாங்க. அதுக்கு லெவல் 4ல வந்து கொஞ்சம் பேர் உட்கார மாதிரி அமைச்சு மேல இருக்கக்கூடிய அந்த டாப் ஆஃப் த ஸ்டேஜஸ்ல வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த மாதிரி அமைக்கப்பட்டதுதான். நம்ம தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும் அந்த லெவல் வந்து 1 by 1 லெவல் மேல மேல போயிட்டு இருக்குது. அதுலயும் ஆட்கள் உட்கார மாதிரி எல்லாம் அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. இந்த ஸ்டேஜ் வந்து வெறும் கலை நிகழ்ச்சிகளை ராஜா பாக்குறதுக்காக அமைக்கப்பட்டதா இருக்காது. அவர் வந்து மேல இருந்துட்டு மிலிட்ரி பரேட், அதுக்கப்புறம் மார்ச் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஏதாவது மன்னர்களுக்கு பட்டம் கொடுக்கறதா இருந்தா, ஏதாவது சாம்பியன்ஸுக்கு வந்து பரிசுகள் கொடுக்கறதா இருந்தா அந்த மாதிரி அதற்காக அமைக்கப்பட்டதா இருக்கலாம். ஏன்னா சுற்றி நின்று இந்த ராயல் என்க்ளோசரை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே இந்த ஸ்டேஜை வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் சொல்லும் போது எல்லாருக்குமே வந்து மனசுல வந்து உடனே பளிச்சுன்னு விழுறது பாகுபலி படத்துல அவருக்கு வந்து பட்டம் சூழ்ற அந்த நிகழ்ச்சியை தான் வந்து நினைச்சு பாப்பீங்க. நானும் ஆக்சுவலா இந்த ஸ்டேஜை பார்க்கும்போது அதை தான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இங்க இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை அப்படியே அந்த சதுரமா அந்த பேஸ்மெண்ட் மட்டும் தான் எஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அது முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், ஹம்பில நிறைய பகுதிகள் இந்த மாதிரி தான் இருக்கும்னு. நிறைய இடங்களுக்கு நேம் போர்டே தெரியல. நம்ம அதனால நிறைய இடங்களை அப்படியே ஸ்கிப் பண்ணி தான் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தூரமா நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த பகுதி பாத்தீங்கன்னா வாய்க்கால்கள், அதாவது கருங்கற்களால் அமைக்கப்பட்ட வாய்க்கால்கள். அந்த வாய்க்கால்களுக்கு கீழே வந்து தண்ணீர்
கீழே பாத்தீங்கன்னா அந்த பில்லர்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க, கருங்கல் பில்லர்ஸ். தண்ணீர் வந்து துங்கபத்ரா ஆத்துல இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்டெப் டேங்க்ல விழுற மாதிரி அற்புதமா அமைச்சிருப்பாங்க. இந்த ஸ்டெப் டேங்க் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் டேங்க் வந்து கோயில்களை பார்த்திருப்பீங்க, ஒரே லெவல்ல அப்படியே படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருப்பாங்க. இங்க லெவல் பை லெவலா டிஃப்ரெண்டான டிசைன்ல வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததா பார்க்கக்கூடியது கருங்கற்களாலே கொண்டு முழுக்க கருங்கற்களாலேயே ஒற்றை கல்லினால் செதுக்கப்பட்ட அந்த டோர்ஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டோர்ஸ் வந்து ஏகப்பட்ட வெயிட்ல தான் இருக்கும். யானைகள் கொண்டுதான் திறக்கவோ மூடவோ செஞ்சிருப்பாங்க அந்த காலத்துல. அது மட்டும் இல்லாம இந்த கதவுகளை கொண்டு ஏதோ ஒரு இடத்துல தூக்கி பிடிச்சாதானே கதவுகள் வந்து நேரா நிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செவ்வகமான அமைப்புல கீழே வந்து ஏதோ ஒண்ணுல பொருந்துறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த கருங்கல் பகுதியும் இந்த டோரோட சேர்ந்தே வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மரத்தாலான டோருக்கே வழி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குதுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் சொல்றேன். ஹம்பியில ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. தொடர்ச்சியா நாம சேனல்ல பார்க்கலாம். நீங்க வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் பாக்குறீங்க. நிறைய பேரு இந்தியாவுக்கு வந்து நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கர்நாடகா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம ஹம்பி போய் இந்த இடங்களை கண்டிப்பா போய் பாருங்க.